அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு 28 நாட்கள் கன்னியில இருக்க போறார். அதுவும் எப்படி இருக்க போறார்? நீச்ச நிலையில இருக்க போறார். இந்த நீச்ச நிலையில மட்டும்தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா, நீச்ச சுக்கிரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது. இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா எப்படி இருக்கும்னா, ஐடி செக்டார்ல நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குற அமைப்பு இதுதான். அதாவது சுக்கிரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது. சனினா என்ன? வேலை பார்க்கறவங்க, பொதுமக்கள் தொடர்புடையது. சுக்கிரனா என்ன? ஐடி ரிலேட்டடா, சினிமா ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா. அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல. இப்போ ஒண்ணு இல்ல, தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம். ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை பார்க்கறவங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது, நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது, நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடவுன் ஆகிற கம்பெனிஸ் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க. இன்னும் சொல்ல போனா சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றதுனால, அதுவும் புரட்டாசி 23 இருந்து 31 சூரியனோடய அந்த சுக்கிரன் நீச்சம் பெற்ற சுக்கிரன் சூரியனோட இணைஞ்சிருக்கும். சோ இந்த அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை, பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கிரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சம் ஆகுறாரு. அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம். அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ளும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அக்டோபர் 8க்கு அப்புறம், ஐப்பசி அதாவது புரட்டாசி 23க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்க எல்லாம் கைது செய்யப்படுவாங்க. அதே மாதிரி சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளும்போதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும், கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமாவும் இருக்கும். சுக்கிரனாவே கலை, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை. அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கிரன் தான் தேவை. சோ கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில், ஆயக்கலைகள் 64 வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நீச்சமாகிறார். அப்ப தாயார் உயிர்காரகத்துவப்படி பார்த்தா தாயார், 11ஆம் அதிபதினா யாரு? மூத்த சகோதரர். சோ இந்த அமைப்புகள்லாம் கடுமையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் திருமணம் நடைபெற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில், எல்லாருக்கும் ஒரு மேரேஜ்ல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலருக்கு 2ஆவது மேரேஜ் நடந்திருக்கும். அவங்களுக்கு அந்த வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஏன்டா நான் இப்பதானடா 2ஆவது கல்யாணம் பண்ணி அதுக்குள்ள ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப ரிலேட்டடா ஒட்டு உணர்ந்து இருக்கிற தன்மை கொஞ்சம் பத்தாம இருக்கு. வருமானம் வரும், அதெல்லாம் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். வருமானம் வரும், ஆடம்பரமா இருக்கலாம். உங்க பேரு கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி எல்லாம் சூழ்நிலை நடக்கும். கௌரவ குறைச்சல் நடக்குங்க. குறிப்பா குரு ராசிக்குள்ள வராரு, அதனால எனக்கு தூக்கி விடாதா. உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்தாதான் எல்லாமே. ஏன்னா நீங்க உச்சமாகறதே சுக்கிரனோட வீட்டுலதான். உங்க வீட்டுலதான் குரு உச்சமாகறாரு. நீங்க எங்க போய் உச்சமாகறீங்க? உங்க ராசியாதிபதி எங்க போய் உச்சமாகறாரு? சுக்கிரன் வீட்டுலதான். அப்ப சுக்கிரன் வந்து நீச்சமாகும் போது என்ன ஆகும்? நீங்க வீக் ஆயிட்டு இருக்கீங்க. அப்ப உடல் நலன் சம்பந்தப்பட்ட ஊக்கம் குறைஞ்சு போயிடும். சப்போர்ட் இல்லாம, தைரியம் இல்லாம, ஊக்கம் குறைஞ்சு போன மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது பண்ணுவீங்க. சரிங்களா? அந்த ஊக்கம் குறையறதுனால கொஞ்சம் எதையுமே நீங்க வேலையே நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிற. அதாவது சந்திரன்கிறது ஓடிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டு இருக்கிறது ஸ்லோவாயிரும். சோ ஓடுறவங்க ஓடாம இருந்தா எப்படி இயக்கம் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும், வருமானம் இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ரொம்ப சோம்பேறித்தனமா மாறிடுவீங்க. அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை, பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுற அமைப்புகளும் இருக்கு. பூமியால் ஆனா வருமானமும் உண்டு. அதாவது இத்தனை நாள் கடையை காலி பண்ணாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் வருமானத்தை கொடுக்குறது. எல்லாருக்கும்
எம்டி லேண்டை போட்டுட்டு அதுல இருந்து பணம் கொடுத்தா பணம் வராது. கடை வச்சிருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கடையை காலி பண்ண மாட்டேன்னு அவங்க இந்த நேரத்துல காலி பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது ஆயிரும். சோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால கடையை காலி பண்ற சூழ்நிலை வரனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல பிரச்சனை இருக்கிறவங்க, கடை வாடகைக்கு விட்டுருக்கவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க, வண்டி வாகனத்தை என்று வண்டியை வாங்கிட்டு போனா இந்த ஒரு படத்துல கூட காமெடி, வடிவேல் காமெடி, சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்ட்டு அந்த சைக்கிள் எல்லாம் திரும்பி வந்துடும். வண்டியை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி தரவே இல்லையா, அந்த வண்டி வந்துடும். புஸ்தகத்தை வாங்கிட்டு போயிட்டு திருப்பி தர அந்த புக்ஸ் வந்துடும். எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கைகூடி வந்துடும். சோ பாதிப்புள்ள விஷயங்கள்லாம் சரியாகும், சரியா இருக்கிற விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும், அப்படியே மாறும். இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மேல இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல போவாங்கல்ல, அந்த மாதிரி அமைப்பு. அப்படிதான் இதை சொல்லணும். என்ன சொல்ல போனா அதுதான் உங்களுக்கு எல்லா வகையான ஏற்றத்தையும் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகளையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு டவுன்ஃபாலையும் கொடுத்துரும். சரிங்களா? சோ அதை பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை தவிர்த்துக்கங்க. ஆடம்பரமா இந்த நேரத்துல தெரியணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாய் சனியோட தொடர்பு கொள்றதுனால ஆடம்பரமா இருக்கிறவங்க கொஞ்சம் கீழே இறங்குவாங்க. ஆடம்பரமா இல்லாம நிதானமான வாழ்க்கையை, ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றவங்க மேல ஏறி வந்துருவாங்க. நீச்ச சுக்கிரனோட தொடர்பு வரும்போதுல அது திடீர்னு அள்ளி கொடுத்தாலும் கொடுக்கும். உங்க நட்சத்திரத்துக்கு, உங்க ராசிக்கு மட்டும் கடகராசிக்கு மட்டும் நீச்ச சுக்கிரனா இருந்தாலும் அள்ளி கொடுப்பார். அது நீங்க இருக்கிற தகுந்தாப்புல இருக்கணும். இருக்கிறதுக்கு ஏத்தாப்புல இல்லாம நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்கும். சரிங்களா? கொஞ்சம் நிதானிச்சு போறது எல்லா விஷயத்திலயும் நல்லது. மற்றபடி பொருளாதார ரீதியா கைக்கு வர வேண்டிய பண ரீதியா எந்த பாதிப்பும் இல்லை. வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது. வழக்கு எதிரிகளுக்கு சாதகமாக சூழ்நிலையில் தான் மாறும். அதே மாதிரி கணவனோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவனுக்கு மரியாதை குறையுது, கணவர்கிட்ட இருக்கிற நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படுறது, நம்பகத்தன்மை குறையுது, இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ஐப்பசி 1க்கு அப்புறம் உச்சமாகிறார். அது ஒரு பிளஸ். சோ குழந்தைகளாலேயோ இல்ல தொழிலாலேயோ ஏதாவது மிகப்பெரிய கௌரவ பதவி குழந்தையால் கிடைக்கும், இல்ல தொழிலால் கிடைக்கும். கௌரவ பதவினா எப்படின்னா, திடீர்னு சங்க தலைவர் ஆகிறது, தொழில் சங்க தலைவர், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, இல்லாட்டி அந்த ஏரியாவுக்கு தலைவர் மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இல்லாட்டி தானம், இல்லாட்டி கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இவர் பெரியாளி, இவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் எல்லாரும் சேர்ந்து வர்றது. சோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ தலைமை தாங்கும் பண்புங்கிறதோட மகுடம் உங்க தலைக்கு வரும். தலைமை தாங்கிறது கூட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை கூட நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா மகுடம் உங்க தலைக்கு வரும் அப்படிங்கறதுதான் இந்த காலகட்டத்தை சரியா சொல்லணும். சரிங்களா? சோ மகுடம் தலைக்கு வர மாதிரி அமைப்பு வர சூழ்நிலைகள் இது தொழில்ல இல்ல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுலதான் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வருமானம் வர்றது கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் வரும். வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். அதுக்காண்டி நீங்க சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. தாமதமா ஒரு வருமானம் வருதுன்னா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டா போறது நல்லது. சுக்கிரன் நீச்சம் பெறும்போதுல அடிப்படை தகராறு பண்ணிக்கிறதோ ஆய்வு பண்றதோ தேவையில்லை உங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துல மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நடக்கும். குறிப்பா மாதவிடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஐடி செக்டர்ல வேலை பார்க்குறவங்களாக இருக்கும் பட்சத்தில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும், எப்ப வேணாலும் உங்க தொழிலுக்கு ஆபத்து வரலாம். உங்க வேலைக்கு, தொழிலுக்கு இல்லை. அதே மாதிரி நகைக்கடையில வேலை பார்க்குறவங்களா இருக்கும் பட்சத்தில் உங்களோட நகையை உங்க கண்ணு முன்னாடியே களவாண்டுட்டு போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்று சுக்கிரன் நீச்ச சுக்கிரனோட தொடர்பு கொள்றார். அப்போ இது என்ன அமைப்பு? உங்களுக்கு இந்த நேரத்துல சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நீச்சமாகிறது கடுமையா வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ஆடம்பரத்தால் கணவனிடம் இல்ல மனைவியிடம் வாக்குவாதம் பண்றது, ஆடம்பர செலவு பண்றதுனால, சுற்றுலாக்கு போறனால. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப ஒரு எங்கேயாவது படம் பார்க்க போற இடத்துல கணவன்கிட்டயோ மனைவி கிட்டயோ நீங்க வாக்குவாதம் பண்ணீங்க பூச நட்சத்திரக்காரர்கள். இல்லாட்டி ஒரு ஜாலியா சிரிச்சு பார்க்கணும் பேசணும், நாடா இங்கிட்டு போனேன் அதுலயே மண்ணலி போட்டுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. பெற்றோர்களே இந்த நேரத்துல எதிரியா மாறுவாங்க. உங்களோட திருமண வாழ்க்கைக்கு பெற்றோர்களே எதிரியா மாறுவாங்க.
ஸோ பெற்றோர் பேச்சை கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கணவனோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க. நிதானத்துல இருங்க. தான் தாங்கிற எல்லாம் அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. ஏன்னா சனி வக்ரம் பெற்று நீச்ச சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும் போதுல அகங்காரம் அதிகமாகும். சுக்கிரன் உச்சமானா நமக்கும் மேல ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறது தோண வைக்கும். சுக்கிரன் நீச்சமானா என்னோட பெரியால் யாருமே இல்லை அப்படிங்கறது தோண வைக்கும். நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. மூத்தோர்கள் சொல்வதை கேட்க கத்துக்கங்க. இந்த நேரத்துல யார் பேச்சையும் நீங்க கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி லாபம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு பாதிப்பும் இருக்காது. பழைய நகையை வாங்குறது, இந்த பழைய நகையை இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமா வாங்குற யோகம் கிடைக்கும். நான் புதுசா சொல்லல. பழைய நகை புதுசா வாங்கினீங்கன்னா காணாம போயிடும். பழைய நகை வாங்குறீங்கன்னா அது மேற்கொண்டு மேற்கொண்டு வாங்கிக்கிட்டே இருக்க சொன்னேன். அப்ப இது யாருக்கு? அடகு கடை வச்சிருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அடகு கடையில யாரும் புது நகையை கொண்டு வைக்க மாட்டாங்க. ஆல்ரெடி போட்டிருந்த நகையை கழட்டி கொண்டு போய் வச்சு எப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சோ இந்த அமைப்பு யாருக்கு? அடகு கடையில வைக்கிறவங்களுக்கு, அடகு பிடிப்பவர்களுக்கு சூப்பரா இருக்கும். கவரிங் கடை வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்புங்கும் போது எப்படி பார்த்தாலும் அது கருத்து போகும். ஆனா அது ஒரு அலங்கார பொருள் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. கவரிங் கடை வச்சிருக்கவங்க, இந்த வளையல் கடை வச்சிருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வியாபாரம் அபிவிருத்தியாக நடப்பவர்கள் இவங்களுக்கு தான். பெரும் முதலீடு போட்டவங்களோட குறும் முதலீடு போட்டு ஜெயிக்கிறவங்க, இந்த மாதிரி அலங்கார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க. இன்னும் சிம்பிளா சொல்றேங்க, பெரிய பெரிய ஜவுளி கடையிலே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, ரோட்டு கடையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வியாபாரம் சூப்பரா நடக்கும். அந்த மாதிரிதான் இது. சரிங்களா? அவங்களோட இவங்க லாபம் அதிகமா பார்ப்பாங்கிறது தான் இந்த சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றது. சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவும் இல்லை. அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மருத்துவ செலவு, குறிப்பா கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு, தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு, பெரும் மருத்துவ செலவாவே நடக்கும். உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க, வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தந்தையாருடைய உடல்நிலை பாதிக்கப்படுறது, தந்தையை பிரிந்து வாடுவது, தந்தை சம்பந்தப்பட்ட கடனை நீங்க கட்டுறீங்கன்னு உங்க தலையை முன்வந்து கொடுக்கறது, அது கூட தப்பு இல்லை. குடும்பத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறது, குடும்பம் உங்களை கைவிடுறது, குடும்பமே உங்களை எதிர்த்து கோர்ட்டு கேஸ் போடுறது, உங்க வாயால மாட்டிக்கிட்டது, ஜாமீன் போட்டதுனால மாட்டிக்கிட்டது. அதாவது என்னைக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு எனக்கு இவங்க நம்பிக்கையானு சொல்லி ஜாமீன் போட்டது இந்த நேரத்துல பாதிக்கப்படுறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்பி உங்களுக்கு நம்பகத்தன்மையில இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. யார நம்புறது அப்படின்னே தெரியாம போய்வீங்க. மனசு உடையிற நிலைமை. குறிப்பா உங்க வீட்டுல பெண்கள், அதாவது பெற்றோர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல கொஞ்சம் என்ன பண்றாங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க. சரிங்களா? வேணா எது வேணாலும் நடக்கலாம். உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி, கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிரன் நீச்சம் பெற்று தனியோட தொடர்பு கொள்ளும்போது தான் நடக்கும். பொதுவாக புதனால் தான் சுக்கிரன் நீச்சப்படுத்தப்படும். அந்த நீச்சப்படுத்தப்படுற சுக்கிரன் இப்ப பரிபூர்ணமா நீச்சமாய் சனியோட தொடர்பு கொள்ளும் போதுல ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க குழந்தைகள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, மென்சுரல் சம்பந்தப்பட்ட பாதிப்போ, இல்லாட்டி லவ் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாதிக்கப்படுறதோ, ஏமாறுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அவங்க என்ன செய்யறாங்கிறத பாருங்க. மொபைலை கொடுத்து அவங்க யூஸ் பண்றாங்களா, என்ன பாக்குறாங்க, என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மொபைல்ல பணத்தை இழக்கிறவங்க இந்த நேரத்துல நீங்க தான். மொபைல்ல பணம் ரம்மி ஆடி அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி பணத்தை இழக்கிறவங்களும் நீங்க தான். மனசு உடையிற சூழ்நிலை, ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற நிலைக்கு பண்ற மனநிலை, நம்ம புத்திசாலி இல்ல, நம்ம பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை போற மனநிலை தான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்படியே வாழ்க்கை போயிருன்னு சொல்ல. இந்த காலகட்டம் உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கும். ஐ மீன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வளரும், உடைக்கும் சொல்ல, வளரும், ஊக்கம் குறையும், எதிர்த்து போராடும் சக்தி குறையும் அப்படின்னு சொல்றேன். சோ அதுக்கு தகுந்தாப்புல சூழ்நிலையும் அமையும். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, கேர் பண்ணாதீங்க. எது வேணாலும் நல்லதுக்காண்டி தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.